இந்தியாவுக்கு கோப்பை மட்டுமல்ல, கோப்பையுடன் 20.8 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. இரண்டாவது இடம் பிடித்த நியூசிலாந்து அணிக்கு 10.4 கோடி ரூபாய் பரிசு. மூன்றாவது இடம் பிடித்த தென்னாப்பிரிக்க அணி, நான்காவது இடம் பிடித்த ஆஸ்திரேலியா ஆகிய இரு அணிகளுக்கும் தலா 5.2 கோடி ரூபாய். இருவருக்கும் அல்ல, தலா 5.2 கோடி ரூபாய். ஆஸ்திரேலியாவுக்கு 5.2, தென்னாப்பிரிக்காவுக்கு 5.2 செமிஃபைனல் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக. ஐந்தாவது இடம் பிடித்த ஆப்கானிஸ்தான் 3 கோடி ரூபாய், பாகிஸ்தான் 3 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. ஏழாவது மற்றும் எட்டாவது இடம் வங்கதேச அணி 1.2 கோடி ரூபாய், எட்டாவது இடம் இங்கிலாந்து அணி 1.2 கோடி ரூபாய் என 8 அணிகளுக்கு எவ்வளவு பரிசு தொகை தற்போது அங்கு கொடுக்க போகிறார், தற்போதே நாம் அறிவித்து விட்டோம் இவர்களுக்கு இவ்வளவு பரிசு தொகை கொடுக்க போகிறார் என்று. எனவே அந்த பரிசு தொகை எவ்வளவு என்பதை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் திறந்து அடுத்து நேரடியாக அந்த கொண்டாட்ட காட்சிகள், தற்போது பட்டாசு வர்ண ஜாலம், இந்திய மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கிறது, பட்டாசுகள் வெடிக்கின்ற சத்தம், கரகோஷம் உச்சத்திலே இருக்கின்றது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் பார்க்கலாம் அந்த காட்சிகளை. பிக் பிரேக்கிங் நியூஸாக தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கொடியேந்தி, இந்த மூவர்ண கொடியேந்தி ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் அபார வெற்றி, ரோஹித் சர்மா என்று அவர்கள் கரகோஷம் இடுவதை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் இந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி என பல இடங்கள், நகரங்கள் மட்டுமல்ல கிராமங்களிலும் தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவு நேரத்திலும் இந்தியாவே தற்போது விழித்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது உற்சாகத்திலே. அந்த குழந்தையின் முகத்தில் பாருங்கள் உற்சாகத்தை. அந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாட்டு என்பது இங்கு அதாவது நம்முடைய ரத்த நாளங்களில் அனைவருக்கும் ஓடுகின்ற ஒரு விளையாட்டு போல் மாறிவிட்டது. என்றால் சாம்பியன் ஆவது என்பது சாதாரணம் அல்ல. பல கோடி மக்களின் ஆதரவை பெற்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு தற்போது மிகப்பெரிய ஆதரவு. பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற இளையோர் பட்டங்களை எல்லாம் நம் இளையோர் தற்போது பார்க்கலாம். அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பதை அதை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் தற்போது இந்தியாவின் பல இடங்களில் இருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை பார்க்கும்போது உங்கள் மனதில் படுபவை என்ன எண்ணுகிறீர்கள் லிவி? கண்டிப்பா இந்த காட்சி எல்லாம் பார்க்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம விட்டா அழுதுருவோம் போல. சோ இப்போ அந்த நம்ம அங்க பார்க்கும் போதே தெரியுது அந்த காட்சி. சோ எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கிரிக்கெட்ன்றது ரீசெண்ட் இயர்ஸ் இல்ல, ரொம்ப வருஷமாவே இந்தியாவோட இருக்கிற ஒரு ரசிகர் மனசுலயே ரொம்ப ஆழமா இதா இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மத்த எந்த கண்ட்ரில வருமா? ஏன்னா அவங்க இவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாங்களா ஒரு டீம் வின் பண்ணிருச்சுன்னா நம்ம யோசிக்கணும். சோ இது சாதாரண கப் கிடையாது. ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வின் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமாவே நம்ம கருத முடியாது. சோ அதனாலதான் இந்த வெற்றி ரொம்பவே ரொம்ப ரொம்ப பெருசா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா இது இந்த ராத்திரியிலயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வெளியே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. சோ அப்ப அந்த கிரிக்கெட்டை தாண்டி ஒரு பிளேயர்ஸ்க்குமே அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இப்போ அங்க. சோ ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், சோ அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே படையா இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய எல்லாருமே நீங்க அங்க இமேஜஸ் பாத்துட்டு இருந்தா தெரியும். எல்லாருமே அந்த பிளாக ஏந்திட்டு அப்படியே கொண்டாடிட்டு போயிட்டே இருக்காங்க. சோ அந்த ஒரு குழந்தைக்கு கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட அந்த விக்டரினா என்ன, கிரிக்கெட்னா என்ன தெரிஞ்சு அது அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த விக்டரியை கண்டிப்பா எல்லா இந்தியா மக்களுமே கொண்டாடி இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் கருது. நிச்சயமா தற்போது ஹர்திக் பாண்டியா சொன்ன தகவல் நமக்கு வந்திருக்கிறது. நம்முடைய மினி டாட் டாப்பில் தற்போது வந்திருக்கிறது. Always amazing to win an ICC event. I remember 2017 very closely. I could not finish this time. Very pleased to have done it here. KL was calm. He took his chances at the right time. He has immense talent. No one can time it as well as him. என்று KL ராகுலுடைய அந்த சிறப்பான ஆட்டத்தை பாராட்டி அந்த வெற்றி குறித்து ஹர்திக் பாண்டியா தற்போது பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா, that is how it is me, sometimes a hero, sometimes a zero. The wicket not easy for a new batter. Hardik and KL was great. Winning the city is a huge thing. If you don't win a big tournament after playing so long, it hurts. என்ற வகையிலே தன்னுடைய வெற்றி, நிச்சயமாக இந்த வெற்றி தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக படுகிறது என்ற வகையிலே அவர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று KL ராகுல், not sure I can say that on air, but I was
something myself என்ற வகையிலே அந்த உற்சாகத்தின் உச்சத்தில் இருப்பது என்று தெரிவிக்கிறார். The BCCI have groomed all of them and we are challenging ourselves to get better and better என்ற வகையில் தெரிவிக்கிறார் KL ராகுல். என அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரரும் தங்களுடைய அந்த வெற்றி தருணங்களை, மகிழ்ச்சியின் தருணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு நேரலையில் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நேரலில் நாம் ஒளிபரப்ப முடியாது என்றால் அது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் கொடுத்துக் கொண்டிருப்பதால் நம்முடைய மக்களின் உற்சாகத்தை, மக்கள் கொண்டாடுவதை நாம் நேரடியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்களின் வெற்றி, இது கிரிக்கெட் ரசிகர்களின் வெற்றி என்றால் இந்தியாவிலே அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான 1 கோடி 2 கோடி அல்ல 60 கோடிக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று சாம்பியன்ஸ் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு பட்டம் இருக்கிறது அல்லவா, அது உண்மையிலே இந்திய அணிக்கு மிக சிறந்த பட்டம் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இது சாதாரண வெற்றி அல்ல. முதல் லீக் போட்டியிலிருந்து இறுதி போட்டி வரை ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் இந்திய அணி மிக சிறப்பாக பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் ஒவ்வொரு வீரரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த சாம்பியன்ஸ் என்ற பட்டத்திற்கே உரியவர்களாக இந்திய அணி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒவ்வொரு வீரரும் அந்த அளவுக்கு மிக திறமையாக இந்தியாவிற்காக சாதுரியமாக செயல்பட்டு இந்த சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்று கொடுத்திருக்கிறார்கள்.